யோ சாய் அபியங்கரு, என்னையா பண்ணி வச்சிருக்க? நீ பார்த்து விட்ட வேலையால நான் எவ்வளவு பெரிய பிரச்சனை மாட்டி இருக்கு தெரியுமா? பின்ன என்ன ப்ரோ, நீ மட்டும் சும்மா இல்லாம மாசம் ஒரு பிஜிஎம் போட்டு ஓஎஸ்டி ஜூக் பாக்ஸ் ரிலீஸ் பண்ணி விட்டுற. பிஜிஎம் கேட்டு வைப் அடக்க முடியாம நான் பார்த்த ஒரு வேலையால ஏரியா ஃபுல்லா ஃபேமஸ் ஆயிட்டேன். என்ன நடந்துச்சுன்னு சொல்றதுக்கு முன்னாடி நீங்க என்னோட யூடியூப் சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது என்ன நடந்துச்சுன்னா, நம்ம இசையரகன் சாய் அபியங்கர் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல ரீசெண்டா ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. அந்த போஸ்ட்ல பாத்தீங்கன்னா காட் மோடோட ஸ்லோ வெர்ஷன் பிஜிஎம் யூஸ் பண்ணியிருந்தாரு. அதை கேட்டதுல இருந்து என் பிளேலிஸ்ட்ல இருக்கிற மத்த பிஜிஎம்க்குலாம் லீவ் விட்டுட்டு காட் மோடோட ஸ்லோ வெர்ஷன் பிஜிஎம் நான் ஸ்டாப்பா லூப்ல போட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த பிஜிஎம் கேட்கக்குள்ள பாத்தீங்கன்னா நம்மளே ஒரு காட் மோடுக்குள்ள இழுத்துட்டு போகுது. இப்படியாப்பட்ட ஒரு பிஜிஎம் வெறும் ஹெட்போன்ல கேட்டா எப்படி நியாயமா? அது அதான் வீட்டுல யாரும் இல்லாதப்போ ஹோம் தியேட்டரை தூக்கியாச்சு. வீட்டுல யாருமே இல்லாதப்போ இந்த பிஜிஎம் போட்டு ஒரு கொளுத்தலாம்னு சொல்லி பிளான் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் வெறி கொண்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைமும் வந்துச்சு. சைலண்டா அப்படியே வீட்டை சுத்தி செக் பண்ணி பார்த்தா ஏனாலும் வேற யாருமே இல்ல. வீட்டுக்கு வெளியில ஒரு டாகேஷ் மட்டும் தான் படுத்து தூங்கிட்டு இருந்தா. அப்படியே சைலண்டா கதவு சாத்திட்டு ஹோம் தியேட்டர் ஆன் பண்ண. ஹோம் தியேட்டரோட மேக்ஸிமம் வால்யூம் பாத்தீங்கன்னா 30, பட் நான் கொஞ்சம் கம்மியா 30 தான் வச்சேன். பிளே பண்ணதுக்கு அப்புறம் பிஜிஎம் பாத்தீங்கன்னா சும்மா பட்டைய கலப்புது. வீடு ஃபுல்லாவே ஒரே கருப்பு சாமி வைப்பு தான். இந்த மாதிரி பிஜிஎம் தெரியுமாங்க அது? அதுலயும் ஏதோ ரேப் மாதிரி ஒரு போர்ஷன் வந்துச்சு. சும்மா என்ன மாதிரி கற்பனை, என்ன மாதிரி படைப்பு. அதுல பியூட்டி என்னன்னா, அந்த மொத்த ராப்பையும் கேப்பே விடாம ஒரே இடத்துல வச்சு சரவடி மாதிரி வெடிச்சு விட்டதுதான். முடிஞ்ச அளவுக்கு ஆசை தீர லூப் மோட்ல போட்டு கேட்டு வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் லைட்டா கதவு திறந்து பார்த்தா என் வீட்டுக்கு வெளியில இருந்த டாகேஷ் பாத்தீங்கன்னா வச்ச சவுண்ட்ல தெரிச்சு போய் கொஞ்சம் கூட பயம் இல்லாம என்ன பார்த்து கொலைச்சு என்ன பத்தி என்கிட்டயே கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கான். அவனை நைட்டு டின்னர் வைக்கக்குள்ள டீல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சரி அப்படியே லைட்டா திரும்பி பார்த்தா ஒரு அங்கிள் வெறப்பா நின்று என்ன பார்த்துட்டு இருந்தாரு. என்ன ஆச்சுன்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயம் புரிஞ்சுது. ரொம்ப நேரமா அருன்னு கூப்பிட்டு இருந்திருக்காரு. நான் மாட்டுன்னு வச்ச சவுண்ட்ல ஒண்ணுமே கேட்காம ஆடி இருந்திருக்கேன். நல்ல வேலை ஓப்பனா இந்த விண்டோல வந்து எட்டி பார்க்கல. பார்த்திருந்தாருன்னா ஒரு ஆம்பளை சந்திரமுகி அறத்தை பார்த்திருப்பாரு. சரி நானும் பிஜிஎம்லாம் கேட்டு முடிச்சுட்டு சுத்தி இருக்கிறவங்கள டிஸ்டர்ப் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல எண்ணத்துல யூடியூபை ஸ்க்ரால் பண்ணிட்டு ஆஃப் பண்றதுக்காக போனேன். சரி ஆஃப் பண்ணிடலான்னு போனா அதுக்குள்ள இன்னொரு பாட்டு, அதே கருப்பு படத்துல இருந்து லாஜிஸ்டிக் நேபாளோ லாஜிஸ்டிக் ஜெயபாலியோன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு லைட்டா பிளே பண்ணி பார்த்தா அது இன்னும் டிஃபரெண்டான வைபா இருந்துச்சு. அப்புறம் என்ன திரும்பி சவுண்ட் 30 தான். அதுக்கப்புறம் யார் கூப்பிட்டாலும் காதல வாங்குற முடிவிலே இல்ல. சோகம் என்ன, நான் திருப்பி அந்த அங்கிள் வந்து கூப்பிட்டு இருந்தாரு. நான் கேட்காத மாதிரி ஆடிக்கிட்டு இருந்தேன். அப்படி ஒரு வைபு. யோ சாய், நீ ஒரு ஆர்டிஸ்ட் இல்ல, நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சிட்ட எனக்கு. காமிச்சிட்டா அது இப்படியால வரையணும்.